என்கிட்ட எங்கள் ஐயா ஹரி கேட்டார், என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னார். ஏதாவது ஒரு தலைப்பில் பேச வேண்டியதான், ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. பேசுகிறது தான் முக்கியமே தவிர தலைப்பாக முக்கியம். எந்த தலைப்பில் வேணாலும் பேசலாம். கோயம்புத்தூரில் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, மரபின் மைந்தன் முத்தையான்னு அவருக்கு பேர். அவர் ஒரு கவிஞர், அவர் தெரியுமா? நல்ல தெரிஞ்ச. அவர் ஒரு தடவை அங்கே பேசுகிறதுக்கு கூப்பிட்டாரு. சரின்னு முடிஞ்சு போச்சு. என்ன தலைப்பில் பேசுகிறதுன்னு அவர் சொல்லவே இல்லை. அறுபாட்டுக்கு இருந்துட்டார். அப்புறம் அந்த விழா நடக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க என்ன தலைப்பில் நான் பேசுகிறது அப்படின்னு கேட்டேன். தலைப்பை நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து கூட்டம் முடிஞ்சு சாப்பிட போகிற போது பேசிக்கலாம்னார். எதை தலைப்பை? இப்போ நான் தலைப்பே கொடுக்குறேன்னு தான் வச்சுக்கோங்க, நீங்கள் அதையா பேச போகிறீங்க? அவர் சொல்கிறார், அதே கொடுக்கறதாகவே வச்சுக்கோங்க, நீங்கள் அதையா பேச போகிறீங்க? ஓ, உங்கள் இஷ்டத்துக்கு பேசுங்க. நான் சொன்னேன், யாருக்கு தெரியும்னு சொன்னேன். என்ன பேசுகிறதுங்கிறது யாருக்கு தெரியும்? ஏன்னா யாருக்கு தெரியுங்கிறத கேள்வியாகவும் சொல்லலாம், பதிலாகவும் சொல்லலாம். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்குப்பா தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்னு கேட்டோம் கேள்வி, பதில் என்ன? யாருக்கு தெரியும்? ஒரு பையன் இதை எழுதியிருந்தான் அருமையா. 3ஆம் உலகப் போர் நடந்தால் உலகம் என்ன ஆகும்னா, உலகம் எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்டிருந்தான். 3ஆம் உலகப் போர் நடந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு கேட்டான். அவன் பதில் எதுனா, உலகம் எப்படி இருக்கும்? அப்புறம் உலகமே இருக்காது. அப்போ இது கேள்வியாகவும் சொல்ல, இது துணியில் தான் இருக்கு. சொல்கிற துணியில் அது கேள்வியாகவும் இருக்கும், பதிலாகவும் இருக்கும். இங்கே கணவன் மனைவி 2 பேர் பேசிக்கிற போது சில குறிப்புகள். இப்போ நான் எங்கள் ஹரி வர்றார், ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர்றார். இவர் வந்த நேரம் எக்கச்சக்கமான நேரம். அண்ணா உள்ள பால் இருக்கா இல்லையா, இவருக்கு காப்பி கொடுக்க சொல்லலாமா வேண்டாமா எனக்கு தெரியல. நான் என் மனைவியை கேட்காம சொல்லிட்டா என் மனைவிக்கு கோவம் வந்துடும். அது எப்படி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமல் எப்படி கேட்டீங்க அப்படிமா. அதனால் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, சாருக்கு காப்பி கொடுப்போமா அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கா, காப்பி கொடுப்போமா? வெயில் நேரத்துக்கு மோர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் இல்லை, நீ அனாவசியமாக காப்பி கொண்டான்னு சொல்லாத, இதானே? இதெல்லாம் குடும்பத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிபாஷைன்னு சொல்கிறான். இதை அவங்க சொல்கிறது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். திருப்பி திருப்பி பேசுவான். திருப்பி திருப்பி பேசுகிறதே அது ஒரு தெரிஞ்சுக்கிறது. நான் சில சமயத்தில் பிப்கா அப்படிம்பா. பிப்கான்னா காப்பி, பிப்கா அப்படிங்கிறது. என் மனைவி இருமோ அப்படிம்பா. அதை சொல்லாத, மோர் தரேன்னு சொல்லு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பாஷை பேசிக்கிறதுனால என்ன இருக்குன்னா, நமக்குள்ள மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்மளாக பேசிக்கிறோம். யாருக்கு தெரியும்? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்போ கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்.
எனக்கு கல்யாணம் ஆன போது முதல் இரவுங்க, முதல் இரவு அதை பற்றி ஒருத்தனும் வெளியில் சொல்ல மாட்டான். நான் கொஞ்சம் வெக்கம் இல்லாமல் தான் சொல்கிறேன்னு வச்சுங்க, சொல்கிறேன். அன்றைக்கே முதல் இரவு எங்களுக்கு வச்சாச்சு. என் நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கேலி பண்ணுறான், என்கிட்ட வந்து என்னென்னமோ சொல்கிறானோ. அதில் சில பேர் யோசனையெல்லாம் சொல்கிறாங்க. அதில் எந்த பயலுக்கும் இன்னும் திருமணம் ஆகலை, அவனெல்லாம் சொல்கிறான். நம்ம தலைவிதி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதில் ஒருத்தன் சொன்னால் அருமையான யோசனை. மனைவி முதல்ல பேச மாட்டாங்கப்பா, நீ தான் பேசணும், நல்ல விஷயமா பேசு, உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி வார்த்தைகளை பேசி பேச்ச ஆரம்பினா அது நல்லா இருக்குல்லங்க. இது நல்லா இருக்கு. நான் அதுக்கெல்லாம் என்னென்ன சொல்லலான்னு டைலாக்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் உள்ளே போனேன். அதுக்கு அவசியமே இல்லை, அதை பேசவே விடல. என் மனைவியே முதல்ல பேசிட்டாங்க. என்ன பேசுனாங்க தெரியுமா? நான் எவ்வளோதான் பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலே இல்லை. இப்போ நான் எப்படி இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? 25 வயசாச்சு. 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கேன், எங்கள் அம்மாவோட பழகிட்டுருக்கேன். நீ இன்றைக்கி தான் வந்திருக்க, நீ வந்த உடனே எங்கள் அம்மாவை ராட்சசிங்கிற. இப்போ நான் என்ன செய்ய? பொதுவாக மனுஷனுக்கு என்ன ஆகும் அந்த நேரத்தில்? அத்தனை வருமா வராதா? அம்மாவை இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு ஓங்கி ஒரு அரைஞ்சி வெளியில் விரட்டி விட்டுடலாமா அப்படின்னு ஒரு மனசு நினைக்குது. ஆனால் அறிவு கரெக்டாக சொல்லுது, இந்த பார், வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர வேறு வேலையை பார்க்கக்கூடாது. சக் ரைட். நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டேன். யார்கிட்ட? நானும் எங்கள் அம்மாவை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நீ சொல்கிறது கரெக்டு தான். அட பாவிக்காதீங்க, அதான் வாழ்க்கை, அதான் அவர் என்ன சொல்கிறார்? அட பாவி, இப்படி அடா சொன்னேன். நானும் ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இது மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், உன்னை பற்றி என் பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னாம்மா, ஒரு ராட்சசிங்கிற ஒன்று அப்படின்னு. இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு கோவம் வரணும்லங்க. அது கிடக்கட்டும், நீ என்ன பண்ணேன்னா, நான் அனுசரித்து போயிட்டேம்மான்னு. அதான்டா வாழ்க்கை. உங்கள் அப்பார்கிட்ட நான் சொன்னதை விட அவள் அதிகமாக ஒன்றும் சொல்லலடா. இப்போ நமக்கு யோசனை பண்ணி பாருங்கள், எங்கள் அப்பா எப்போ இருந்தார், எங்கள் அம்மா எப்போ இருந்தாங்க, ஆத்தா எப்போ இருந்தாங்க, இப்போ இருக்கிறவ எப்போ இருக்கா, கெட்டு போச்சு நம்ம இப்போ அம்மா, யாருக்கு தெரியும்? அப்போ எப்படி இருந்ததுங்கிறது யாருக்கு தெரியும்? ஒன்றும் தெரியாது. பண்பாடே கெட்டு போச்சு, எல்லாம் வீணாக போச்சு, இந்த நாடு உருப்புறதே கஷ்டம் அப்படின்லாம் பேசுகிறோமா இல்லையா? சில சமயத்தில் நம்ம பேசுகிறோம், நம்மளே சொல்கிறோம், பயிரெல்லாம் வீணாக போயிட்டானுங்களா? நம்ம சின்ன பிள்ளையில எப்படி இருந்தோமோ அதில் பாதி கூட இல்லை. அவனு பாட்டுக்கு இதை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கானோ. நம்ம அப்படியா இருந்தோம்? நாமெல்லாம் அப்படியா இருந்தோம்? இல்லை சார், அப்படி இல்லை. இப்போ இருக்கிற பையன்கள்கிட்ட எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குது. புத்திசாலித்தனம் எவ்வளவு இருக்குது தெரியுமா? சாதாரணமாக நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீங்கள் இதிலெல்லாம் கூட பார்த்துருக்கலாம். ஒரு நாள் பாடம் நடத்துகிற போது நான் சொன்னேன், அந்த தசாவதாரத்தில் திருவிக்காவோட கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அந்த கட்டுரையில் ஒரு அவதாரம், அது வராக அவதாரம், பன்றியாக
திருமால் அவதாரம் எடுத்ததை பற்றின ஒரு செய்தியை அதில் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறார், ஒரு ராட்சசன் இருந்தான் இரணியாட்சன்னு. அவன் என்ன பண்ணான், பூமியை அப்படியே பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். திருமால் வராக அவதாரம் எடுத்து வந்து இது கதையில் இருக்குது. இதை நான் சொல்கிறேன் சார். நான் எங்கள் வாத்தியாருக்கு எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் நான் அவனுக்கு சொல்கிறேன். எங்கள் வாத்தியார் சொன்னபோது நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டேன். நான் ஒரு கேள்வி எங்கள் வாத்தியாரை கேட்டேன், பரீட்சைக்கு இது வருமா சார்? இப்போ உள்ள பையன் என்ன பண்ணிட்டான், என்கிட்ட கேட்குறான், பூமியை பாயா சுருட்டினாருங்கிறீங்களே சார், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு கேட்குறான். இதுக்கு எந்த கொம்பனாலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கதையிலேயே அதுக்கு இல்லை. பூமி உருண்டையாக இருக்குது, இதையே சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒழிச்சு விட்டாருங்கிற. கடல் வந்து பூமியிலேருந்து வெளியில் இருக்கிற மாதிரியும் அது கதை அப்படி அந்த காலத்தில் இருந்தவன் எப்படியோ எழுதி வச்சுருக்கான். ரைட்டு, நமக்கு இதை நம்ம நடத்துகிறோம். அதில் என்னமோ ஒரு கருத்துக்காக அவன் எழுதியிருக்கான், அது தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு கேட்டான். இது எனக்கு பதில் தெரியல. எங்கே நின்றுட்டு சுருட்டினான் தெரியலடான்னு சொல்கிறதுக்கும் வெக்கமாக இருக்குங்க. ஏன்னா தெரியலடான்னு சொன்னால் அவன் என்ன கேட்பான், இதெல்லாம் தெரியாமல் எதுக்கு வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான். அதனால் நான் என்ன பண்ணேன், அவனை மடக்கோ எதிரியை வந்து கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலன்னு வைங்க, அவனை வேற ஒரு கேள்வி கேட்டுறது. ஏண்டா நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியாடான்னு. என்னடா இவர் திடுக்குன்னு இதை கேட்குறாரு, நம்ம ஒன்று கேட்குறோம் அவர் ஒன்று கேட்குறாரு. இல்லை சார்ண்ணா, பெஞ்சு மேலே ஏறிடா பெஞ்சு மேலே. அந்த காலத்தில் நாங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் அதுதான், அதுக்கு மேலே எங்களுக்கு கொடுத்தது தெரியாது. ஏறிடா பெஞ்சு மேலே அப்படின்னோம். அவன் பெஞ்சு மேலே ஏறிட்டான் சார், நல்ல பிள்ளை, சொன்னதை கேட்டான், ஏறிட்டான். ஏறும்போதே பக்கத்தில் உள்ளவங்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான், பாடுறா நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும், வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும்னா. அப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சுல்ல, இந்த ஆள் எதுக்கு நம்மளை பெஞ்சு மேலே ஏற சொல்கிறான்னா, பாட்டு மனப்பாடம் பண்ணாததுக்காக அல்ல, அவருக்கு பதில் தெரியாத கேள்வியை நம்ம கேட்டுவிட்டோங்கிறதுக்காக இந்த ஆள் ஏற சொல்கிறான். இப்போ இந்த மாணவன் கெட்டு போயிட்டான்னு சொல்கிறதா, நல்லா இருக்கிறான்னு சொல்கிறதா, அறிவாளியாக இருக்கான்னு சொல்கிறதா, செல் பார்க்கறதுனாலே அவன் வீணாக போயிட்டான்னு சொல்கிறதா, செல்லிலேருந்து எடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை 1000 எடுக்கிறானே, வாத்தியாருக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் அவன் சொல்கிறான் சார் இன்னைக்கு. அப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது நாம்? அவன் அதனால் அறிவை வளர்த்துக்கிறான்னு சொல்கிறதா, செல்லு பார்த்து வீணாவே போயிட்டான்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது? ஒன்று தானே சார். செல்லுங்கிறது ஒரு கருவி, அது நம்மளை உண்டாக்கவும் உண்டாக்காது, அழிக்கவும் அழிக்காது, ஒன்றும் செய்யாது. அதை வச்சு நாம் என்ன பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு விஷயம். அதுக்குள்ளற நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எதை நாம் எடுத்துக்கிறோம், அதை வச்சு தான். நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி நல்லதுங்கிறீங்களா கெட்டதுங்கிறீங்களா? காய்கறி அரிஞ்சா நல்லது தான், கழுத்தை அறுத்தா கெடுதல் தான். கத்தியா கழுத்தை அறுத்தது? அதனால் செல்லு மேலே ஒன்றும் தப்பு இல்லைங்க. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழியை நாம் காட்டிட்டோம்னா, தம்பி இதை பார், திருக்குறளில் நான் சொல்லி கொடுத்தது கொஞ்சம்டா, நீ அதுக்குள்ளே திருக்குறள்னு எடுத்து வச்சு பாரு. இந்த நெட்டில் இன்னும் 1000 விஷயங்களை அதை பற்றி சொல்லுவாங்க.
அப்படின்னு சொல்லி எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை நீ எடுத்தினா வரும், அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு கல்விக்காக அதை பயன்படுத்துடா அப்படிங்கிறதுக்கு அவனை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, அதிலே போடுவான். தப்பான வழிக்கு போக மாட்டான். அந்த சூதாட்டத்தில் போயிட்டான், அதில் போயிட்டான், வீணாக போயிட்டான். நம்ம எல்லாம் எவ்வளோ செய்திகள் படிக்கிறோம். அந்த பக்கமே திரும்பாமல் நல்லதையே காட்டுவோம். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்யாமல் அந்த பிள்ளைகளையே குறை சொல்கிறதுல என்ன லாபம் இருக்குது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் உங்களை காரணங்கிறேன், நீங்கள் என்ன காரணங்கிறீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். புரிஞ்சுக்கிறது தான் சார் முக்கியம். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்ங்கிறத புரிஞ்சுக்கும். இன்னமும் எனக்கு இதை முழுக்க பயன்படுத்த தெரியல. என் பேத்தி செய்கிறா, என் பேத்தி ஏன் இப்படி பண்ணுற, நீ இந்த மாதிரி செய்யலாம்லங்கிறா. தெரியலப்பா, எனக்கு அது தெரியல, இங்கே கொண்டா. இப்போ நான் அதில் பின்தங்கியிருக்கேன், அவள் அதில் நல்ல தெரிஞ்சு வச்சுருக்கிறான், முற்போக்காக இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுறதுங்க? அதனால் எல்லாருமே போயிட்டாங்க, வீணாக போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம். இதை எப்படி மாற்றி கொண்டு போகலாங்கிறத, எப்படி மாற்றி எடுத்துகிட்டு போகலாங்கிறத. முல்லா கதையில் ஒரு கதை இருக்குது. முல்லா கழுதையில் ஏறி போகிறாரு. போயிட்டுருக்கும்போது ஒருத்தன் கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு கேட்டான். இதுக்கு என்ன சொல்லணும்? இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லலாம், சொல்ல முடியாது போடான்னு கூட சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அவர் என்ன கேட்டேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன், அப்படின்னாரு, போயிட்டார். இன்னொரு நாள் வந்தார், கழுதையில் ஏறிட்டு வந்தார். முல்லா எங்கே போகிறீங்கன்னா அப்படின்ட்டு போயிட்டார். அவனுக்கு கோபம் வந்துட்டு. முல்லாவுக்கு திமிரு ஜாஸ்தியாக போயிட்டுப்பா, பணம் சேர்ந்து வச்சு போல இருக்கு, கேட்குற கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான் ஐயா, அவ்வளவு பெரிய ஆளாக போட்டான். அப்படின்ட்டு ஒரு நாள் நடந்து வர்றாரு. ஓய் முல்லா அண்ணா, என்னான்னு என்ன திமிரு ஜாஸ்தியாக போச்சா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற. எப்போ கேட்டீங்க? நேற்று கழுதையில் வரும்போது கேட்டேன். கழுதையில் வரும்போது கேட்டீங்களா? என் கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு. ஏன் உன் கழுதை என்னான்னா, அது நான் சொல்கிறத கேட்காதுப்பா. கடத்தூருக்கு போகும்பேன், அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் வருத்தப்பட மாட்டேன், பஸ் ஸ்டாண்டில் உள்ள வேலையை பார்த்துக்குவேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னு சொல்லுவேன், அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். கவலையே பட மாட்டேன். ரயில்வே ஸ்டேஷனில் என்ன வேலை, ரிசர்வேஷன், அந்த எந்த வேலை இருக்கிறத பார்த்துக்கிட்டு வருவேன். நான் அப்படி வச்சு பொழுதை ஓட்டிகிட்டு இருக்கேன்டா. நீ என்னை எங்கே போகிறேன்னா நான் எதை நம்பி சொல்கிறது? அது எங்கே போகுதோ, நம்ம என்ன கேட்டோம்? அதுக்கு அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையை ஏன் வச்சிருக்கேன்னு. முல்லா சொன்னார், இங்கே வாட, இங்கே வா. அண்ணா, உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளடா? இல்லை, விரட்டியா விட்ட வச்சு குடும்பம் நடத்துகிறே. இல்லை, இந்த கழுதையை விற்றுட்டு வேறு கழுதை வாங்கினா அது மட்டும் சொன்ன பேச்சு கேட்கும்னு தெரியுமா நமக்கு? அது கீழே தள்ளுற கழுதையாக இருந்தா, ஏய் வந்ததை வச்சு வாழ கற்றுக்கணும்டா, வராததை நினச்சி ஏங்கிட்டு இருக்கக்கூடாதுடா. இருக்கிறது எதுவோ அதை வச்சு வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்க, இல்லாததை நினச்சி ஏங்கிட்டு இருக்காத அப்படின்னு ஒரு கருத்துரை சொல்கிறார்.
அது அது விளையாட்டாக தெரியுது நமக்கு, அதுக்குள்ளே எவ்வளவு விஷயம் இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு போற்றி வாழ தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம், சிறப்பாக வாழலாம். நான் என் மனைவியை பற்றி சொன்னேன் பாருங்க, அந்த மனைவியோடு நான் எவ்வளவு காலம் வாழ்ந்துருக்கிறேன். எங்கள் அம்மாவோட சேர்ந்து என் மனைவியோடையும் சேர்ந்து வாழ்ந்துருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த மனைவியும் அந்த அம்மாவும் அவ்வளவு உயிருக்கு உயிராக ரெண்டு பேரும் பழகிற மாதிரி மாறிட்டாங்கல்ல. எப்படி மாறினாங்க? எங்கள் அம்மா நடந்துக்கிட்ட முறையும் அப்படி, மனைவி நடந்துக்கிட்ட முறையும் அப்படி. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற போது குடும்பத்தில் சங்கடமே இருக்காதே, ஒரு தொல்லையும் இல்லையே, நல்லா வாழலாமே. என்ன காரணம்? ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசுகிற போது மணமக்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னார், ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். நல்லா இருந்துச்சு. ஒரு கணவன் வர்றான், மனைவிகிட்ட சொல்கிறான், நாளைக்கு லீவு தான், வரியா கல்லணை போய் பார்த்துட்டு வருவோன்னு சொன்னான். கல்லணைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், போகுமான்னா. போவோங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வாயேன். என்ன செய்கிற? புளிச்சோறு செய்யட்டுமா? செய்ய நல்லா இருக்குமா? நீ தான் நல்லா செய்விய, செய். செஞ்சு எடுத்துக்கிட்டு மறுநாள் கல்லணை பார்க்குறதுக்கு போயாச்சு. கல்லணையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து சாப்பிட உட்காடுறாங்க. மனைவி என்ன பண்ணுறா, ஒரு சின்ன தட்டில் புளிச்சோரை வச்சு, வடகம் வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சு, துவையல் வச்சு சாப்பிட கொடுத்தா. அவன் சொன்னான், இதுதான் வீட்டில் செய்கிறோமே, இதுதான் வீட்டில் செய், இதே மாதிரி தான் நீ தட்டில் வைப்ப, வீட்டில் கொடுப்ப, எனக்கு சிம்ப, எதுக்கு கல்லணைக்கு வரணும்னா. என்னடா இது, கல்லணைக்கு வந்ததுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ என்னங்க, நீங்கள் சொன்னபடி தானே நான் புளியோதரை கொண்டு வந்துருக்கிறேன், நீங்கள் கேட்டபடி கொண்டு கொடுத்துருக்குறேன், சாப்பிடாம என்னவோ வம்பு வளர்க்குறீங்களே. என்னன்னு வம்பு வளர்க்குற மாதிரி இருக்கவனுக்கு இந்த மாதிரி தட்டில் வச்சு நான் பாட்டுக்கு நான் திங்க, நீ கொண்டு வந்து வைக்க, இது வீட்டில் நடக்குது. இங்கே வந்ததுக்கு என்ன அடையாளம்? எடுத்து ஊட்டி விடாயா அப்படின்னா. எதானா அப்படின்ட்டு எடுத்து வாயில் ஊட்டி விட்டா. வாங்கிட்டு சொல்கிறான், ஆமாம் நீ புளி சோறு கொண்டு வரேன்ல சொன்னேன். ஆமாம் புளிசோறு தானே கொண்டு வந்திருக்கேன். எங்கே புளிசோறு கொண்டு வந்திருக்கேன்? புளிசோறு கொண்டாடுறேன்னு சொல்லிவிட்டு சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கேன். இல்லைங்க புளிசோறு தாங்கண்ணா. என்ன புளிசோறு, இங்கே வாங்க அப்படின்னு இவன் ஒரு வாய் எடுத்து அவளுக்கு ஊட்டி விடுறான். என்ன ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு சொல்லு புளிசோறா, புளிசோறு தானங்களேன்னா. இப்படியா, உன் கைப்பட்ட உடனே அது சக்கரை பொங்கலாக போயிட்டு போல இருக்கு. வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும்னு சொன்னார். ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ளுகிற வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மாவாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னா. கண் மலரில் கைப்படாதோ அப்படின்னு கேட்டார். கண்ணில் நம்ம கையை சமயத்தில் பற்றாதா? அதுக்காக கையை வெட்டி எரிஞ்சிட முடியுமா? ஏதோ குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை பெரிதாக நடக்காமல், பெருசாக எண்ணாமல், அந்த குறையை போற்றி வாழக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் நமக்கு வர வேண்டும் என்பது தான். வாழ்க்கையில் எவ்வளதோ நாம் பார்த்துருக்குறோம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம், ரெண்டையும் அனுபவிக்கிறோம். புறநானூற்றில் ஒரு அருமையான வரி இருக்கு. இந்த வீட்டில்
இறந்து போன இரங்கல் ஒலி கேட்குது. எய்த்த வீட்டில் திருமணத்துக்கு மன ஒலி கேட்குது. கூடி இருக்கிற பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. கணவனை பிரிந்து வாழ்கிறவர்கள் கஷ்டமாக இருக்கிறாங்க. இப்போ ரெண்டும் இப்படி இருக்கு. அது என்ன சொல்கிறாரு, இன்னாது அம்மை இவ்வுலகம். இந்த உலகம் ரொம்ப கொடுமையானதப்பா. ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் அது. ரொம்ப கொடுமையான இன்னாது அம்மை இவ்வுலகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி, இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே. இதுக்குள்ளேயே ஒரு இனிமையை கண்டு வாழ கற்றுக்கிறான் பாரு, அவன் மனுஷன். துன்பங்கள் இருக்கும், வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இருக்காது. எவ்வளவோ துன்பங்கள்லாம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் இடையில் நாம் வாழ்வது தான். ஒன்றே ஒன்று தான், எதை நாம் எப்படி நினைக்கிறோங்கிறது தானுங்களே. ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போனோம். அந்த கோயில் கல்வெட்டுகள் எல்லாம் படிக்கிறதுக்காக போனோம். அது அந்த அந்த ஊரில் ஒரு டீ கடை கூட கிடையாது. பசிச்சா ஒன்றும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி இருக்க இதில் மாட்டிக்கிட்டோமே, என்னடா பண்ணுறதுன்னு நினச்சோம். அப்போ அந்த குருக்கள் அர்ச்சனை பண்ணுற குருக்கள் என்ன பண்ணார், சொன்னார், ஐயா நாளிலேருந்து நீங்கள் வரும்போது எத்தனை நாளைக்கு வருவீங்க? நாங்கள் ஒரு 10 நாளைக்கு வருவோம் இங்கே அப்படின்னு. இந்த மணி அடிப்போம், 12 மணிக்கு சரியாக மணி அடிக்கும். நீங்கள் வாங்க, உங்களுக்கு 2 பட்டை சோறு அதிகமாக கொண்டாடுறேன், பூஜைக்கு கொண்டாடுறத கொஞ்சம் கூட கொண்டு வர்றேன், அதில் நீங்கள் ஒன்றை வச்சு சாப்பிட்டுங்க அப்படி சொன்னால் நாங்கள் 2-3 பேர் இருந்தோம். சரி, அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஒரு 4-5 நாள் ஓடிச்சு. அப்புறம் பார்த்தா மணி சத்தத்தையே கேட்கணும், மணி சத்தமே கேட்கல. அப்புறம் போய் பார்த்தாக்கா அவர் வந்துட்டு போயிட்டாருங்கிறான். நாங்கள் எங்கேயோ இருக்கோம், அவர் எங்கேயோ இருக்காரு, போயிட்டார். பெரிய கோயில் அது. அப்புறம் ஒரு நாள் பார்த்தோம், அது மாதிரி ஒரு 7 நாள் பசி பட்டினியாக ஓடிடுச்சு. அப்புறம் அந்த ஆளை பார்த்தபோது கேட்டேன், ஏன் மணி அடிப்பேன், ஏன் மணி அடிக்கிறத நிறுத்திட்ட, பட்டினியாக கிடக்குறோம் ஏன் நாங்கள் அப்படின்னு. சார், மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னா. மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னா என்ன 4 காரணம்? முதல் காரணம், இந்த மணியை மாட்டி தொங்க விடுற கொக்கி இருக்கு பாருங்க, ஆமாம், அது உடஞ்சி போச்சு. அது உடஞ்சி போச்சுன்னா விழுந்துருக்கும், அப்போ மணி அடிக்க முடியாது, அது சரிதான். அப்புறம் இன்னும் 2வது காரணம், இந்த இழுத்து அடிக்கிற கயிறு நஞ்சு போச்சு, அறுந்து போயிட்டு. ஐயையோ. 3வது, அதை இழுத்து அடிக்கக்கூடிய பையனுக்கு 3 நாளாக கடுமையான ஜுரம். சரி, 3 காரணம் ரைட்டு. 4வது காரணம் என்னையான? 4வது காரணம், ஒரு வாரத்துக்கு முந்தைய இந்த மணி திருட்டு போயிட்டு அப்படின்னா. ஏண்டா, திருட்டு போன மணியில் கொக்கி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? திருட்டு போன மணியில் கயிறு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? பயலுக்கு 3 நாளாக ஜுரம், அதுக்கும் மணி அடிக்காததுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே காரணம்தான். என்ன காரணம்? மணி திருட்டு போயிட்டு. அதுக்கு சொல்கிறான் பாருங்க, 4 சேர்த்து வச்சு அந்த ஆள். அது மாதிரி இப்போ நம்ம 100 காரணம் சொல்கிறோம். குடும்பம் சரியில்லை, அவள் அப்படி வர்றா, இப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறா, இந்த ஆள் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான். ஒன்றே ஒன்று தான், ஒத்து போகிற மனம் இல்லை என்பது தான். வேறு எல்லாமே துணை காரணங்கள் தான். முதல் காரணம் எது என்றால், கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர், இவர் இப்படி தான் பேசுவார்னு அவளுக்கு தெரியணும், இவ இப்படி தான் பேசுவான்னு தெரியணும்.